கண் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவைகள் தோன்றாது. நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் சாதாரண காரியம் அல்ல. அவர் செய்கிற காரியம் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார். அது நமக்கு தோன்றாது. நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய சிச்சுவேஷன், இதை வைத்துக்கொண்டு நமக்கு இதுதான் நடக்கும் அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம், ஆடுகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்தவனை அரசனாக மாற்றுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் ஆடுகளுக்கு பிறகு தான் போயிட்டு இருக்கு, அவனுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருடைய சகோதரர்கள்லாம் பெரிய அறிவாளிகள். ஆமாம், எல்லாரும் என்னது அங்கே பட்டணத்தில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. ஆமாம், சேனைகளிலெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, கேப்டன்ஷிப் அப்படிலாம் இருக்கிறாங்க. இவன் யாரு? தாவீது என்ன செய்யல, ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக என்ன செய்கிறார், காலையில் எழும்புவார், என்ன செய்வார், ஆடுகள் எல்லாம் சாப்பிடுவார், ஒரு டிஃபன் இதில் சாப்பாடை கட்டிக்கிடுவார். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் நடந்திருக்கும். எடுத்துக்கிட்டு என்ன செய்வார், ஆடுகளை வெட்டி கொண்டு அப்படியே போவார். அதில் ஒரு கவனம் செலுத்தினார். ராமின்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம சரியாய் செய்ய வேண்டும். ராமின்கள் அப்போ அந்த ஆடுகளை அவர் என்ன செய்கிறாராம், ஒரு இடத்துல சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஒரு முறை என்ன வந்தது, ஒரு சிங்கம் வந்தது. ஆமேன்னு அடுத்த முறை என்ன வந்துட்டான், ரெண்டே என்ன செய்தாராம். பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய பிள்ளைகள். அதுதான் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஜெப ஜீவியம் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆமே, ஆளை பார்த்தா எதுவும் வாங்கி இருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஆமே, ஆகவே தான் அங்கே சொல்லப்படும். அவன் யோசிக்கவே இல்லை தாவீது, ஆனால் கர்த்தர் அவனை முன்குறித்திருந்தார். அப்படி தாயின் கருவியில் என்ன செய்திருந்தான், தெரிந்து கொண்டிருந்தார். அமவில்லையான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப நீங்க யாரா, இருதயத்துக்கு ஏற்ற சொல்லுங்க, நான் என் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதனால என் மேல அவர் அன்பு கூறுறபடினால அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரியல. வராமிட்டு ஆமே. இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜாப் அம்மாவில்லையா, அப்படி எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார், அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், அவரோடு கூட அந்த பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கணும். நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவரோடு கூட என்ன செய்கிறாங்க, அப்படியே வனாந்திரத்தில் அங்கங்க சுற்றி பார்த்து கொண்டே போகிறாங்க. அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சந்திக்கப்படுகிறது. நோய் வரவில்லை. மிக முக்கியமாக என்ன வரவில்லை, நீங்க பாருங்க, நோயினால யாரும் அங்கே மறிக்கப்படவில்லை. ஆமாவே இல்லையா, உடைகள் பழமையாகவில்லை, ஃப்ரெஷ்ஷா இருக்குதான். ஆமாவே இல்லையா, கால்கள். அதில் என்ன அர்த்தம், இவைகள் எல்லாம் நடக்கும். ஆமே, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னது, இவைகள் எதுவுமே நடக்காது. ராமி சொல்லுங்க, சும்மா சரி